தூத்துக்குடி மரவன்மடம் பஞ்சாயத்திற்குட்பட்ட வருமான வரி நகர் பகுதியில் சாலை, குடிநீர், மின் விளக்கு வசதி ஆகியவை பல ஆண்டுகளாக செய்து தரப்படாததை கண்டித்து அந்த பகுதி பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கருப்பு கொடியுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. தூத்துக்குடி அருகே உள்ள மரவன்மடம் பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ளது வருமான வரி நகர். இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்விளக்கு வசதி ஆகியவை செய்து தரப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் சுமார் 5 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் ஆகியவற்றில் பலமுறை இந்த பகுதிக்கு சாலை, குடிநீர் மற்றும் தெருவிளக்கு வசதி அமைத்து தரக்கோரி மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் மழை வெள்ள காலங்களில் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதி முழுவதும் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் இரவு நேரங்களில் தெருவிளக்கு இல்லாத காரணத்தினால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வருமான வரி நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் இன்று அந்த பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தங்கள் பகுதியில் இருந்து கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக வந்து முகாமை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குடிநீர் வசதி எங்களுக்கு சரியா முறைக்கு இல்லைன்னா போராடுவோம். பஞ்சாயத்தை கண்டிக்கின்றோம். இன்கம் டாக்ஸ் கண்டுகொள்ளாத பஞ்சாயத்தை கண்டிக்கின்றோம். போராடுவோம். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். தங்கள் பகுதிக்கு உடனடியாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராவிட்டால் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டோடைய இப்போ வளர்ந்து வரக்கூடிய அடுத்த சென்னை, தூத்துக்குடி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்ல மத்திய அரசாங்கத்தால் அப்ரூவல் செய்யப்பட்ட டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட் இந்த தூத்துக்குடி மரவன்மடத்தை சேர்ந்த வருமான வரி நகர். இந்த வருமான வரி நகரில் இன்றைக்கி இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் சாதாரண ஒரு தெருவிளக்கு அடிப்படை வசதி தெருவிளக்கு இல்லை. வெறும் 14 தெருவிளக்கு தேவை வேண்டியது, அடிப்படை வசதிகள் தேவையில்லை. ரெண்டாவது, இந்த பஞ்சாயத்து நிர்வாகமோ பிடிஓ ஆஃபீஸோ யாரும் இந்த வெள்ளம் வந்ததுலேருந்து இங்கே வந்து பார்க்க வரல. இந்த டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் ஒரு சாதாரண நாங்களே நினச்சா கூட செஞ்சிடலாம். இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் எங்களை எவ்வளவோ புறக்கணிக்கு. ஒரு சாலை வசதி இல்லை. இந்த சாலை வசதியில் இன்னும் எங்களால் காரால், பைக்கால் போக வாய்ப்பே இல்லை. இந்த குப்பையை தூர்வாரி பல வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் பஞ்சாயத்து ஓட்டப்பெற பஞ்சாயத்து தொகுதியில் இருந்துட்டு இது இப்போ மாநகராட்சி நிர்வாகத்துக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் கண்டுகொள்ளப்படலை. என்ன காரணம் தெரியல. பல சமூக ஆர்வலர்கள் இருந்தும் பல இதுகள் இருந்து யாருமே எங்களுக்கு முன்னெடுத்து வரலை. இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் எல்லாரும் ஓட்டர் ஐடியை ரிட்டர்ன் பண்ணி தேர்தலை புறக்கணிப்போம். மரவன்மடம் பஞ்சாயத்து இன்கம் டேக்ஸ் நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி விசேஷமாக இந்த பஞ்சாயத்தில் குறைது இருக்கும் நாள் உங்களோட முதல்வன் அந்த ஸ்கீம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த திட்டத்தில் எங்களோட குறைகளை நாங்கள் ஒரு பெண்கள் சார்பாக நான் முன்வைக்கிறேன். இந்த மரவன்மடம் பஞ்சாயத்தில் இந்த வருமான வரி நகரில் நாங்கள் 2014 இங்கே குடியிருக்கோம்.
அந்த நாள்ல இருந்து நாங்கள் நிறைய இங்கே இந்த ரோடு போர்டு கொடுங்க, தெருவிளக்கு அமைச்சு தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. பொதுவாக நாங்கள் இங்கே பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு நைட் டைம் தான் வரோம். தெருவிளக்கு இல்லாமல் இங்கே நிறைய சமூக குற்றங்கள் நடக்குது. ஸோ இந்த வழியில் எங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. விஷப்பூச்சிகள் நடமாட்டம் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு நைட்டு வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் அடுத்ததாக சொல்ல போனால் எங்களுக்கு வந்து குடிநீர் வசதி இந்த இடத்துல இல்லை. வாட்டர் டேங்க் இங்கே வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்போனாலும் எங்களோட வசதிக்கு ஏற்ப நாங்கள் அதில் தண்ணி பிடிச்சிக்குவோம். அப்புறமா இங்கே மணலாக இருக்கிறதுனால ஒரு மழை, குறிப்பாக சொல்ல போனால் இந்த மரவன்மடம் பஞ்சாயத்தில் அடிக்கடி இப்போ வெள்ளத்தினால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஸோ வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த சகதிக்குள்ளே தான் நாங்கள் வந்து மெயின் ரோட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. சகதிக்குள்ளே இறங்கி தான் நாங்கள் இங்கே வர வேண்டியது இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு விசேஷமாக இந்த குறை தீர்க்கும் நாளில் இந்த வருமான வரி நகரோட பெண்கள் சார்பாக உங்ககிட்ட எங்கள் குறைய வைக்கும். நீங்கள் எங்களுக்கு சாலை வசதி, தெருவிளக்கு, குடிநீர் வசதி இதெல்லாம் அமைத்து தருவீங்கன்னு நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். என்ன பண்ணுறீங்க? அதற்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போராட்டம், கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துகிறோம். இதை இப்போவும் நீங்கள் வந்து இதை கவனத்துக்கு கொண்டு வந்து எங்களுக்கு இந்த குறையை தீர்க்கலைன்னா நாங்கள் வந்து இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.